ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஃபினிஷிங் இருக்குது பாருங்க. ஓகே, கரெக்டாக பட்டன் வந்து சென்டரில் ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. இப்படி இழுத்து போடும்போது இந்த நெக்கில் இந்த ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இப்படி துணி இழுத்து பிடிக்குதுன்னா இந்த அளவு வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. இந்த பட்டனை போட்டுமே இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பாட் நெக்கை ப்ராப்பராக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோப்ஸ் கூட நம்ம எப்படி வந்து நீட்டாக ரெடி பண்ணணும், அண்ட் பார்டரில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியே ஒரு லேஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதையும் ப்ராப்பராக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் பாட் நெக்கில் 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன் பாட் நெக், இன்னொன்று க்ளோஸ் பாட் நெக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஓப்பன் பாட் நெக். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் க்ளோஸ் பாட் நெக்கில் ஃபஸ்ட் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நெக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வரும். இந்த இடத்துல நம்ம குட்டியாக ஒரு லூப் அண்ட் பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி லூப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரோப் ரெடி பண்ணணும் இல்லையா, இதே கான்செப்டில் இந்த ரோப் எப்படி பண்ணணுமோ அதே போல் தான் ரெடி பண்ணணும். ஸோ அது லாஸ்ட் கிளாஸில் ரொம்பவே டீட்டெயில்டாக நான் சொல்லி கொடுத்தேன். பட் ஜஸ்ட் ஒரு குட்டியாக ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும். ஓகே, கிராஸ் பீஸில் ப்ராப்பராக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக ஒரு லூப் பீஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி க்ளோஸ் பாட் நெக் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாட் நெக்குக்கு நெக்கோட வித் வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதோட லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த கிளாஸை ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் கேன்வாஸ் எடுத்துட்டேன். கேன்வாஸ் வந்து ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து 4 இன்ச்சும் நெக்கோட டெப்த்தும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 இன்ச் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஸ்டிச்சிங்காக நான் வந்து விட்டுருக்கேன். அதுலேருந்து எனக்கு எவ்வளோ நெக் டெப்த்து தேவையோ அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பாட் நெக்குக்கு அதாவது க்ளோஸ் பாட் நெக்குக்கு நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது க்ளோஸ் பாட் நெக்குக்கு. ஓகே, ஓப்பன் பாட் நெக்காக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு மேலேருந்து டெப்த் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது க்ளோஸ் பாட் நெக். அதாவது ஜஸ்ட் பாட் நெக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு லூப் அண்ட் பட்டன் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ கம்பல்சரி இதில் நீங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, க்ளோஸ் பாட் நெக் ட்ரா பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பாட் நெக்ல நமக்கு 2 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு க்ளோஸ் வருது, அதுக்கப்புறம் தான் ஓப்பன் வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வந்து குட்டியா இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஓப்பன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி க்ளோஸ் பாட் நெக்குக்கு கம்பல்சரி மினிமம் நீங்க 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. ஒரு 2லேருந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து லுக் நல்லா இருக்கும். பட் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ். இந்த 3 இன்ச்சஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாட் நெக்குக்கு வந்து ஒரு 2.5 வைக்கலாம். ஸோ 2க்கு மேலே தான் இருக்கணும். 2, 2.5, 3ன்னு சொல்லி நம்ம வைக்கலாம். 3 வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு புரியும். ஆனால் ரொம்ப மேலேயே போயிட்டீங்கன்னா லுக் வந்து நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் இப்போ 2.5ல லைன் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பாட் நெக்குன்னு டிசைட் பண்ணுறதுனால ஜஸ்ட் இங்கே வரைக்கும் இங்கேருந்து ட்ராப் பண்ணி கொண்டு போய் இங்கேயோட ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இது க்ளோஸ் தானே, ஸோ இங்கே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குட்டி லூப் வந்து நம்ம வைப்போம். ஸோ லூப் வைக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லூப் வைக்கிறதுக்கான டிஸ்டன்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பாட் நெக்கோட ஷேப்பை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ பாட் நெக் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லூப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அட்டாச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இந்த லூப்பை வைக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ, இப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸை விட்டுட்டு தான் இந்த ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட் சைட்லேயும் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு இதே பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம், இதே ஷேப்பை. ஸோ அதனால் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதுலேருந்து அப்படி அதே ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன், அவுட் சைட்லேயும் ஒரு டிசைனாக வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு டிசைனாக வர்ற மாதிரி நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ப்ராப்பராக 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதை விட ப்ராப்பராக 1/2 இன்ச்சுக்கு இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பேட்ச் ஒர்க்காக கொண்டு வர போகிறோன்றனால அதே ஷேப்பை நான் அவுட் சைடில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே ரெஃபரன்ஸ் லைனை நான் கட் பண்ணிவிட்டேன். அவுட் சைடில் இருக்கிற இந்த ஷேப்
இது 1/2 இன்ச் தான் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல 1 இன்ச்ல பேட்ச் ஒர்க் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஒரு 1/2 இன்ச்ல நம்ம பண்றதா இருந்தா இதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு விதமா நம்ம வந்து பார்க்க போறோம் டிசைனிங் ஐடியாஸ். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதை கட் பண்ணணும். இது கட் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த 1/2 இன்ச் நம்ம விடுவோம் இல்லையா? ஸோ அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்றோம். ஓகே, அதே போல கீழ்ப்பக்கமும் இந்த ஷேப்பை கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பின்ஸ் போட்டுட்டு பண்ணுங்க. அப்பதான் வந்து ஷேப்பும் மாறாது. கரெக்டா இப்படி ரெண்டையும் சேர்த்தாப்புல இப்படி பின் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணும். பொறுமையா கட் பண்ணு. ஸோ இப்போ கட் பண்ணிட்டோமா? நம்ம வந்து இது ஒரு பேட்ச் ஒர்க் டிசைனாக கொண்டு வர போகிறோன்றனால எந்த பீஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பீஸில் வச்சு இதை என்ன பண்ண போகிறோம்? அயன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சென்டரில் ஜஸ்ட்டு ஒரு கட் மட்டும் கொடுத்தோம். ஓகே, கொடுத்துட்டு கரெக்டாக கேன்வாஸில் வேக்ஸ் பார்ட் பார்த்து கான்ட்ராஸ்ட் கலர் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ½ இன்ச்சுங்கிறதுனால இது ரொம்பவே தின்னாக இருக்குது. நீங்கள் 1 இன்ச் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பட் ஒரு ½ இன்ச்சுக்கு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை டீச் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அப்படி பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்காக. ஸோ கரெக்டாக வச்சு இதே மாதிரியே இதை நம்ம நல்லா எஜ்ஜில் கரெக்டாக ஒட்டியே வச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு நீட்டாக இதை அயன் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு எடுங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். மேல் பக்கம் ஈவனாக கட் பண்ணிடலாம். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஒரு ½ இன்ச் கட் பண்ணுவோம். பட் டிசைனே இப்போ ½ இன்ச் இருக்கிறதுனால ½ இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி இன்ச்சஸ் கம்மியாக கட் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக கம் அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கார்னரில் நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அங்கங்கே லைட்டாக வந்து கம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை மடக்கி அப்படியே அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக ஒட்டி விடும்.
ஸோ இப்படி மடக்கி நல்லா நீட்டாக ஸ்டிக் பண்ணணும். அப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் ஷேப் கூட கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து என்ன பண்ணணும், நீங்கள் பொறுமையாக இதை ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் ஃபாலோ பண்ணுறப்ப இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரை நல்லா கரெக்டாக ஒரு ஷார்ப், இந்த மாதிரி ஒரு ஷார்ப் டூல் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்டிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிக் ஆயிருக்கு. இந்த கார்னர்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்டிக் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இப்படி நீட்டாக ஒரு தடவை அயன் பண்ணிட்டு ஸோ இந்த கார்னர்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அழகாக அது செட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது பேட்ச் ஒர்க்காக கொண்டு வரனால நம்ம என்ன பண்ணுவோம், ராங் சைட் மேலே வச்சுட்டு, ஓகே இதான் உங்கள் ஃபேப்ரிக்கு, இது வந்து ரைட் சைட், இது ராங் சைட். ஸோ இந்த ராங் சைடு மேலே சென்டர் டு சென்டர் பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கரெக்டாக ஒரு மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து பஞ்சிங் டூல். ஸோ இந்த பஞ்சிங் டூல் வச்சுட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் தான், உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த பஞ்சிங் டூல் வச்சுட்டு நான் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டேன். ஸோ போட்டனால எனக்கு இந்த இடம் தான் அந்த சென்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சென்டரில் ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம லூப் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக. ஓகே ஃபைன். அதே போல் சென்டர் நாட்சும் கொடுத்து வச்சுக்கோங்க. சென்டர் நாட்ச் கொடுத்தாச்சு, இங்கேயும் சென்டர் நாட்ச் கொடுத்தாச்சு. இங்கே சென்டர் லைன் இருக்குது, இது ராங் சைட். ஸோ ராங் சைடு மேலே இந்த ரைட் சைட் பிளேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கமாக திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்ச லூப் இருக்கு இல்லையா, நம்ம சென்டரில் லூப் வரணுங்கிறதுக்காக நம்ம லூப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த லூப்பை இதில் வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லூப்போட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா நீங்கள் வைக்க போகிற பட்டன் பொறுத்து. இந்த இடத்துல நம்ம பட்டன் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ குட்டி பட்டனாக இருந்துச்சுன்னா அந்த பட்டன் சைஸை இதில் கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்து அந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ என்ன பட்டன் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பட்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் சாம்பிளுக்காக இந்த பட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டனை எடுத்துட்டு இந்த பட்டனை சுற்றி, ஓகேவா, இந்த பட்டனை சுற்றி எவ்வளோ வந்து நமக்கு ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறத டைட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸை கணக்கு பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பட்டனை இப்படி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா பட்டனுக்கு மேலே நமக்கு வராது, நல்லா பட்டன் உள்ள இப்படி இந்த ஃபேப்ரிக் வந்துடும். ஸோ பட்டனை சுற்றி நல்லா டைட்டாக அப்படி வச்சுட்டு, அது இல்லாமல் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தேவையோ அதையும் நீங்கள் கணக்கு பண்ணி என்ன பண்ணிக்கணும், 1/4 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, அது இல்லாமல் 1/4 இன்ச் துணி வெளியவும் இருக்கணும் இல்லையா. ஸோ 1/2 இன்ச்சுக்கு இந்த பட்டனை விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் தான் அங்கே ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நேராக இந்த லூப்பை இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வேணால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் நம்ம பிளான் பண்ணது என்ன, 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே பிளான் படி கரெக்டாக வச்சுட்டு என்ன பண்ணிக்கணும், இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்கள் மார்க்கிங் மேலே வச்சு அந்த மார்க்கிங் மேலே கரெக்டாக ஸ்டிச் போட்டு. ஓகே, ஜஸ்ட் அந்த லூப் மேலே ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்.
திருப்பி பார்க்கணும் கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வந்து இந்த சென்டரில் இருக்கா அப்படின்னு. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ லூப் கரெக்டாக நம்ம வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ லூப் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம டிசைனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ராங் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ராங் சைடு. ஸோ ராங் சைடு மேலே சென்டர் டு சென்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் மாறாமல் பின் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்கணும். சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கார்னரில் நீங்கள் ஜஸ்ட்டு திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது அந்த பிசுறு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்னரை மட்டும் திருப்பி பார்க்கலாம். ஸோ நம்ம கட் பண்ண அந்த பீஸோட பிசுறு இருக்கும், அதை மட்டும் இப்படி எடுத்துடணும். ஓகே, எடுத்துட்டு அகெயின் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி திருப்பிட்டு இப்போ நம்ம எஜ்ஜில் தானே ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி, ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்து, அப்போதான் உங்களுக்கு பிசுறு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளி ஸ்டிச் கொடுத்துருங்க. அதே போல் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணதுக்கு பிற்பாடு இன்னொரு ஸ்டிச் எப்படி அங்கே கொடுத்தீங்களோ அதே போல் இங்கேயும் ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க ஸ்ட்ராங்காக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிற்பாடு ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு இப்போ பக்கத்தில் நாச்சஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். கொஞ்சம் இதாக தெரியும், சென்டரில் லூப் இருக்குது, அது நான் ஜஸ்ட் இப்படி இழுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக லூப் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இதை நான் நீட்டாக உங்களுக்கு அயன் பண்ணிட்டு காமிச்சு கொடுக்குறேன். இந்த கார்னரில் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் உள்ள டூல் வச்சு குத்தி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ இதை அயன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் உள்ள டூல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷார்ப்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு. ஓகே, ஓட்டை போட்டுறக்கூடாது. அந்த ஷார்ப்பை நீங்கள் இப்படியும் எடுத்து விடலாம். கார்னர்லேருந்து இதை வச்சுட்டு அந்த லைனிங் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இழுக்கணும். ஓகே, இன்சைடில் போகிற ஃபேப்ரிக்கை இழுக்கணும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இதை கரெக்டாக அந்த ஷார்ப்பு வர்ற வரைக்கும் நீட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி விட்டு அயன் பண்ணிடும். அயன் பண்ணிட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு இதோட கார்னரில் எட்ஜில் கரெக்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் ஆல்ரெடி நம்ம வந்து இது 1/2 inch டிஸ்டன்ஸில் தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் கொடுத்தா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு இந்த டெக்னிக் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பார்டரில் ஒரு பைப்பிங் எஃபெக்ட் வேணும்னா இந்த துணியை லைட்டாக தள்ளிட்டு கூட நீங்கள் ஒரு பைப்பிங் வர்ற மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வேணான்னாலும் நீங்கள் பிளைனாக கூட ஸ்டிச் பண்ணலாம்.
ஸோ க்ளோஸ் பாட் நெக்கு வித் லூப் அண்ட் பட்டன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் இப்படி வைக்கிறேன். இதில் ஏதாவது சுருக்கம் இருக்கா? பேட்டர்னில் எந்த சேஞ்சும் வரல. ஆக்சுவலாக இந்த சேஞ்ச் வரக்கூடாது. இந்த லூப் வைக்கும் போது சேஞ்ச் வராமல் நெக்கெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் வராமல் கரெக்டாக இருக்கணும். ஓகே, சுருக்கம் வரக்கூடாது. இங்கே நீங்கள் இழுக்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா நெக்கு வந்துட்டு உங்களுக்கு அளவு மாறி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் இப்படி வச்சாலும் இந்த பட்டன் போட்டாலுமே இந்த இடம் நல்லா ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பட்டனை மட்டும் தான் இங்கே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இந்த பட்டனை இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பாதி வெளியே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைடில் ஹோல்ஸ் இருக்கும் யூஸ்வலாக பட்டனில். ஸோ அந்த ஹோல் வந்து கரெக்டாக இந்த கார்னரில் வர்ற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஊசி நூல் போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டனை வந்து நான் கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன், அந்த எஜ்ஜில் தான் வந்துட்டு நான் குத்திருக்கேன். எஜ்ஜில் குத்துறது மூலிமா அந்த ஹோல் வந்து கரெக்டாக கார்னரில் வர்றதுனால பட்டன் பாதி வெளியே இருக்கும். ஸோ பாதி வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகே, ஸோ நல்லா டைட்டாக அந்த 2 ஹோல்ஸ்குள்ளே விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த பட்டனை ஸ்டிச் பண்ணிக்கணும். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தாலே தெரியும் பட்டன் பாதி வெளியே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் அந்த பட்டன் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த லூப்பில் வந்து பட்டன் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் இருக்குது. ஓகே, கரெக்டாக பட்டன் வந்து சென்டரில் ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. இப்படி இழுத்து போடும் போது இந்த நெக்கில் இந்த ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இப்படி துணி இழுத்து பிடிக்குதுன்னா இந்த அளவு வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. இந்த பட்டனை போட்டுமே இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா லூப் வெளியே தள்ளி தானே நமக்கு வருது. ஸோ நடுவில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் கிடைக்குது. ஸோ நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற 1/4 இன்ச் அதில் டேலி ஆகிடும். ஆக மொத்தம் நமக்கு மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே வராது. பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ க்ளோஸ் பார்ட் நெக்கில் ஃபஸ்ட்டு பேட்டர்னான இந்த லூப் அண்ட் பட்டன் வச்சு பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் பேட்டர்ன் ஹூக் அண்ட் ஐ வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக வரும், இங்கேயும் ஓப்பன் வரும், பேக் சைட்லேயும் ஓப்பன் கூட வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக எனக்கு இந்த நெக் டிசைன் கற்றுக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த நெக் டிசைன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.